1/2 மணி நேரம். என்னடி பார்க்குறீங்க? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் போயிட்டு இருக்குது. அந்த கண்ணாடியில், தேவனே என் அலங்காரம் உமக்கு பிரியமா. இன்னைக்கு ஒரு அம்மா கேட்குறேன், ஏங்க சபைக்கு வரலன்னு. மேட்சா இல்லையா? புருஷனே மேட்சா இல்லை, அப்புறம் இது மேட்சா இருந்தா என்ன, மேட்சா இல்லைன்னா என்ன புரியலையா? இப்போ பாருங்கள், பேக் கூட என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கு, அதுக்கேற்ற மாதிரி மொபைல் கவர் கூட அப்படியே இருக்குது. சொல்லுங்கள், வாடி போகும். சத்தமாக சொல்லுங்கள், வாடி போகும். கரங்களை வச்சு சொல்லுங்கள், வாடி போகும். இன்னொன்று போட்டிருக்குது 17ஆம் வசனத்தில். 17ஆம் வசனம் தம்பி 2 போடுறீங்களா? 2 கூட போடுறீங்களா? 2 ரைட். அடுத்து ஒரு போட்டிருக்குது, அடுத்து ஒரு வார்த்தை. 17ஆம் வசனம் போடுங்களா? 17ஆம் வசனம் ஒரு சின்ன வார்த்தை. சொல்லுங்க, ஒரு சின்ன மழை வருது. சத்தமாக சொல்லுங்க, சின்ன மழை தான் வருது. சொல்லுங்க, கல்மழை. கல்மழை பெரிய மழை இல்லை, டிராப்ஸ். இந்த அதாவது அது டிராப்ஸாக வரும், அதான் கல்மழை. ஒரு சின்ன மழை வந்தால் கூட என்ன ஆயிடுறாரு? புரியலையா? 2வது அடித்து கொண்டு போகிறார். ஹலோ, நான் சொல்ல புரியுதுங்களா? இதான் உண்மை, இதான் நிரந்தரம், இதான் நித்தியம், இதான் மேன்மையானது. இது அந்த பாயிண்ட்ஸ் போடுறீங்க தம்பி. இதெல்லாம் சொல்லுங்க, பெருமை, கிரீடம், செழிப்பு, அலங்காரம், ஜோடிப்பு, கொடுமுடி. கொடுமுடி தெரியுமா? ரொம்ப டாப்பில் இருக்கிறது, ரொம்ப டாப்பில் இருப்பார், புகழ் நிறைய. அவருக்கு தேடி டெய்லி ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் இவரை தேடி மனைவி வராது. என்னடி பார்க்குறீங்க? இருக்காங்களா மனைவி? புரியுதா உங்களுக்கு? இவரை தேடி இவரை குனிஞ்சு பார்க்கணும். இவரை அண்ணாந்தோ எங்கே இருக்கார் இப்போ? இவர் கடைசி சொற்றோட. சத்தமாக சொல்லுங்க, ஒரு சின்ன மழை ட்ராப் வந்தால் கூட இவர் கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் இவருக்கோ, ஏசாயன் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 32:2. சத்தமாக சொல்லுங்க. இவருடைய வாழ்க்கையில் காற்று சுனாமி வருகிறது, ஆனால் கர்த்தர் ஒதுக்காய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. காற்றுக்கு இவர் வாழ்க்கையில் பெருவெள்ளம் வருது, ஆனால் அதில் முதல் வசனம் முதல் 32:1. எல்லாரும் சொல்லுங்க, 32:1 சொல்லுங்க. இதோ ராஜா இவரோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, இதோ என்ற வார்த்தைக்கு நெருக்கமான, தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய. இப்போ நான் உங்களுக்கு பார்த்து கேட்குறேன், உங்கள் வாகனம் எங்கே தம்பி? உங்கள் வாகனம் எங்கே தம்பி? உங்கள் வாகனம் எங்கே? அதோ உங்கள் வேதம் எங்கே? புரியுதா உங்களுக்கு? உங்கள் வாகனம் எங்கே?